வியாறு என்று அழைக்கப்படுற இந்த கட்டடத்தின் கட்டப்பட்டிருக்கிற இடத்தின் காணி உரிமையாளர்கள் ஒருவர். இன்றைக்கு எங்களுக்கு ஜிஏஆல டிஎஸ் மூலம் தாங்கள் இந்த அபகரிக்கப்பட்ட காணி சம்பந்தமாக அரச உயர் மட்டத்தில் நீதி அமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர், பிரதேச செயலாளர், மக்களின் சார்பாக காணிகள் இழந்தவர் சார்பாக பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் உள்ளடக்கப்பட்டு ஒரு கமிட்டி 3 நாள் நேரம் அது கூடியிருக்கணும். அந்த எந்த ஒரு இதுலேயுமே காணி இழந்தவர் சார்பாக யாருமே போகையில்லை. அதுக்கு அரசாங்க அதிபர் வந்து காணி இழந்தவர் சார்பாக நாங்கள் தான் போகிறோம் என்று சொன்னவர். ஆனால் அந்த காணியை கவலீகரம் செய்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த வியாராதிபதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த காணிகளை மக்களின் காணி மக்களுக்கு என்ற இந்த ஏகேடி அரசின் கொள்கைக்கு அமைய மக்களுக்கு கையளிக்கிறதுக்காக முடிவெடுக்கப்பட்டிருக்கட்டும். அந்த மக்களுக்கு கையளிக்கப்படுகிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். 17 பேரோ அதுக்கு மேற்பட்டவர்களோ, நாங்கள் 17 பேர் என்ற ஆவணங்கள் கையளிச்சிருக்கிறோம். அந்த 17 பேரும் மேலதிகமாக யாரும் இருந்தால் வாங்கும் உங்களோட காணியை மக்களுக்கு கையளிக்கிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். அது நில அளவு திணைக்களத்தின் ஊடாகத்தான் இயலும். அதுக்கு நிலகளவு திலக்கணத்தினோட வந்து காணி அளவீடு செய்கிறதுக்கு இன்றைக்கு வாங்கன்றதான் எங்களை கூப்பிட்டுருந்தது. அதுக்கு நாங்கள் முதல் போய் அரசாங்க அதிபர்கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைச்சினாங்க. அரசாங்க அதிபர் எல்லாமே எதுவுமே ஒன்றும் எழுத்து மூலம் இல்லாமல் வாய்மொழி மூலம் எங்களை நம்பி நீங்கள் வரலாம், நாங்கள் உங்களோட காணிகளை பிடிப்பிச்சு தருவோம், பிடிப்பதுக்காக மட்டும்தான் அளக்கிறோம், சுவீகரிக்கிற நோக்கம் எதுவுமே இல்லை. மற்றது இதில் சுவீகரிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச சட்டவியலின்படியும் எங்களுக்கு ஆலோசனை கூறின சட்டத்தறிகளின்படியும் மதஸ்தலங்களுக்கென்று சுவீகரிக்க சட்ட ஏற்பாடுகள் இல்லை. முன்னுக்கு வரலாற்றிலையும் எந்த ஒரு பதிவுகளும் இல்லை மதஸ்தலங்களுக்கு சுவீகரித்தது. அப்போ இதுக்கு இருக்கிறது மதஸ்தலம் என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு அது கட்டிடம் அந்த மதஸ்தலத்துக்கான சுவீகரிக்கிற சட்ட ஏற்பாடுகள் இல்லாதபடியால் நாங்கள் ஓகே அரசாங்க அதிபரை நம்பி இந்த அளக்கிற இடத்துக்கு வந்த நாங்கள். ஆனால் நேற்று ராவா சில ஏற்பாடுகள் அந்த 3 அமைச்சர் மேலையும் அரசாங்க அதிபரையும் தாண்டி சில ஏற்பாடுகள், அதுக்கு ஒவ்வொரு காரணம் எதுவுமே எழுத்து மூலம் எங்களுக்கு கையளிக்கப்பட இல்லை. வாய்மொழி மூலம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்றும் அளவை தடப்பட்டிருக்கிறது. எங்கள் காணிகளை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவும் அது விடுவிக்கப்படுகிறதற்காண்டியும் என்று அழைக்கப்பட்ட நாங்கள் இன்றும் அது ஒரு தனி மனிதனால். இப்போ நாங்கள் எத்தனையோ தரம் இதுக்கு முறைப்பாடு செய்ய காவல்துறையிட்ட போனால் முறைப்பாடு எடுக்கிற நிலையில் அவை இல்லை. ஆனால் நேற்று ராவு எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் ஒரு ஆளுநர் முறைப்பாடு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்டு அதை மூல காரணமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். வேறு பல காரணங்கள் அங்கே இருக்கிறதாகவும் அவர்கள் தகவல் சொல்கிறார்கள். இன்று அளவு முழுமையாக நிப்பாட்டப்பட்டு மே 15க்குள்ளே மீண்டும் அளவிடப்படும் என்று இன்றைக்கு அரசாங்க அதிபரால் எங்களுக்கு ஒரு வாய்மொழி மூல உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. ஆனால் மீன்பிடி அமைச்சர் யாழ் மாவட்டத்துக்கு கண்டு விசேஷமாக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு மாதத்துக்குள்ளேயோ 2 கிழமைகள் அளந்து மிக குறுகிய காலத்துக்குள்ள உங்களுக்கு காணிகள் விடுபடும். இப்போ அளந்து கொண்டு போய்க்க எங்களோட நிலைகள் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல இல்லை. பீகாரைக்குள்ள எங்கட ஒரு நிலை போயிருந்தால், பீகாரை என்று சொல்கிற அந்த கட்டடத்துக்குள்ள அந்த கோபுரத்துக்குள்ள எங்கட ஒரு நிலை போயிருந்தால் அதுக்கு என்ன செய்வீங்கள்? ஆனால் அதில் ஒரு கல்லை வச்சுட்டு போவோம். கல்லை வச்சுட்டு போட்டு அப்புறம் என்னென்னு நாங்கள் வந்து எடுக்கிறது அந்த நிலப்பாடு ஒன்றுக்குமே பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் வந்து அதுக்கும் பதில் இல்லாமல் செய்திருக்கணும். இதில் வெளிப்படையான இன்னொரு இது, இன்றைக்கு எங்கேயுமே அதிபர் பாதுகாப்பு வலயம் வடகிழக்கில் சகல மாவட்டங்களிலையும் இருந்தது. எல்லாமே மாவட்ட செயலாளர் ஊடாக மக்கள்கிட்ட படிப்படியாக கையளிக்கப்பட்டது ஒவ்வொரு அரசாங்கத்தினாலையும். யுத்தம் முடிஞ்சா பிறகு அப்படி கையளிக்கப்பட்டு எந்த சந்தர்ப்பத்திலையுமே நில அரசாங்க நில அளவையாளர்களால் அளக்கப்பட்டு கையளிக்கப்படவில்லை. அந்த அவங்களுடைய வேலியில் பின்னகர்த்தி இடங்கள் விடப்பட்டு மக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அளவீடுகள் செய்தவை. ஆனால் இதில் வந்து எங்களோட அரசாங்க அதிபரும் சொல்கிறார் தன்னிட்ட கையளிக்கப்பட்டது. இப்போ அது பாதுகாப்பு விலையும் இல்லை. அப்போ இந்த வேலிக்குள்ளே இருக்கிறது வேலிக்குள்ளே சிவிலோட நீங்கள் படம் எல்லாம் எடுத்தனீங்க. இது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எங்களோட காணிகள் ஒரு ஆள் கையகப்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு ஆள் ஒரு குடும்பம் கையகப்படுத்தி வச்சிருக்கு. அது பாதுகாப்பு வலயத்திலேருந்து கையளிக்கப்பட்டுது. அப்போ இதை மாத்திரம் ஏன் அரசு திணைக்களத்தில் வச்சு அளக்கணுமென்று கேட்கணுமென்றதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே அதுக்கானபடியாக காண முடிய இல்லை.
ஆனால் அப்படித்தான் நடக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கணும். அதுக்கு தடையும் எங்கேன்றதை உடவையாளர் உங்களுக்கு வடிவாக தெரியும். வடிவாக அதை வெளிப்படுது சமூகத்துக்கு எல்லா மட்டத்திலையும் அதை சொல்லுங்க. நாங்கள் அளக்க ரெடி, ஆனால் அதுவும் தடைப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்திருக்கிறோம். 92 வயதுலேருந்து 89 வயது 79 வயது அம்மா எல்லாம் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இதுக்கு ஹானி இருக்குது. இது முழுக்க மக்களின் காணி. அது 17 21 25 சில பேர் வராமல் இருக்கலாம். 30 வருஷம் 35 வருஷம் இடம்பெயர்வுக்கு வந்திருக்கிறோம். இதில் பௌத்த விகாரை கண்ட ஹானி வெளியில் இருக்குது தனிங்க. அதுக்கும் இதில் இவர்கள் கையகப்படுத்தியிருக்கிற ஹானிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மக்களுடைய ஹானி. மீண்டும் அடுத்த மே 15 வரை காலவாசம் தந்திருக்கணும். நாங்கள் அவையிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். வளமையாக இவ்வளோ செய்தது போல் நீங்கள் இதை காணியை படிவீங்கோ. நாங்கள் எங்களோட சேவையரை வச்சு அளந்து கொண்டு போகிறோம். எங்களோட எல்லா பிரச்சனையோ சொரியல் பிரச்சனையோ அது நாங்கள் பார்க்குறோம், அளந்து கொண்டு போகிறோம். நடுவில் இருக்கிறதுக்கு அந்த நேரம் வந்து நீங்கள் தீர்மானத்தை சொல்லுங்க. காணியை விடுவிச்சுட்டு அழகாங்கன்றதான் எங்களோட கோரிக்கை. இந்த நிமிஷம் அதான் எங்களோட கோரிக்கை. நீ இருந்து அடுத்த மே 15 தான் பார்க்கணும் என்ன செய்யணும் என்று. அரசாங்க அதிபர்களும் 3 அமைச்சர்மார்களின் அதிகாரம் ஒரு சில தனி மனிதர்களால் இன்றைக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது தான் நான் விளங்கி கொண்டது. நன்றி, வணக்கம். 11ஆம் தேதி இந்த மாவட்ட செயலகத்தில் மிகவும் அவசரமாக முதல் நாள் பின்னேறம் வந்து தகவல் தந்து இந்த காணிகள் நில அளவை செய்யப்பட வேண்டும் எனவும் செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி எங்களை கூட்டத்துக்கு அழைச்சு சந்திரசேகரால் வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுறது. இது சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம். ஆனால் உங்களை காணி விடுறது தான் நாங்கள் அளக்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் 2 விஷயம் கிடைத்தாங்க. என் மெட்ட காணியில் ஒன்றும் அளக்கையில் இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க இல்லை, இது ஆமிட்டு வந்து தன் கையில் வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் மாமி வந்து நேரடியாக எங்களோட கையில் தந்துட்டு போகிறேன் இல்லை. டிஎஸ்கிட்ட விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவ வந்து எங்களுக்கு சுத்தமாக கதைகள் எனக்கு சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராமல் இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தேன். அதுக்கே நாங்கள் இரவு பகலாக அலைஞ்சு நிறைய சட்டத்திறனிகளுடைய அறிவுரைகள் எடுத்த பட்டத்தில் இது வந்து அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனால் இவர்கள் வந்து இதை மினக்கடுத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் அங்கே இருக்கிற அந்த ஒற்றை மனிதன் இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி உட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறாரு. இவ்வளவு SLAS ஆஃபீஸர்ஸ் அரசு அதிகாரிகள் அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாருன்றதான் உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பிக்குக்கு கூட காட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பிறகு 2-3 விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், எழுத்து மூலம் தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு 11ஆம் தேதி இந்த கச்சேரியில் நடந்த மீட்டிங்குக்கு உரிய மினிட்ஸ் கூட்ட அறிக்கை நாங்களும் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியில் எங்களுக்கு அந்த அறிக்கை கட்டாயம் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. அது தரையில்லை. மற்ற இது வந்து சுவீகரிப்புக்கோ வேறு எந்த நோக்கத்துக்குமோ இல்லை, தனி அந்த காணி விடுவிப்பதற்காகத்தான் அளக்கிறோம், கட்டாயம் அளக்கத்தான் வேணும் என்ற ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு உறுதிப்பாடு நீங்கள் எழுத்து மூலம் அரசு இலட்சணம் பதித்த ஒரு லெட்டர் ஹெட்டில் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. தரையில் இன்றைக்கு வந்து அதே ஒரு காரணமாக வந்து மாவட்ட செயலர் சொல்கிறார், நீங்கள் 2-3 உறுதிப்பாடுகள் கேட்டிருந்தீங்க, அதை வழங்குறது தான் மே 15க்குள்ளே அவ்வளோ காலம் டைம் கேட்கிறேன். அப்போ நீங்கள் வாயால் அவ்வளோ உறுதியும் எங்களுக்கு தந்துருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தரச்சுல அந்த மினிட்ஸை கூட எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸை எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராமல் மறைச்சு வாயால் சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால் 2024 ஆண்டு வாயால் சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு மக்கள் தடுத்துன்னு சொல்லி மாவட்ட செயலர் வந்து கதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்த முடியாது சுவீகரிக்கப்படும் நாங்கள் சொன்னாங்களானே, நீங்கள் கேட்க இல்லையோ, நீங்கள் அப்படி எங்கள்கிட்ட அப்போவே எழுத்து மூலம் கேட்டுக்கலாம் தான் ஒரு வடை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தராமல் அளக்க வந்துவே தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்குதுன்னு நான் கருதுறேன். ஆனால் நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டது எழுத்து மொழி மூலம் தர சொல்லி கேட்க அவைக்கு ஒரு மாதம் டைம் தேவைப்படுதுண்டா அவை யோசிக்கிறான். பட் நாங்கள் ஏமாத்த வலுக்கிட்ட நாங்கள் இப்போ எழுத்து மூலம் தர கேட்குறான். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், வேறு என்ன வழியில் அவன் அந்த 1 மாதத்துக்கு அவன் நிறைய லோயர்ஸை போட்டு அவன் யோசிக்கலாம் வேறு என்ன வழியில் இந்த காணியை சுவீகரிக்கலாம்னு அவன் யோசிக்கிறதுக்கு இருக்கிற டைமாக தான் நான் யோசிச்சுக்கிறேன். உங்களை ஒரு நேர்மை இல்லாடி நீ பிக்கு விட்டு ஆவணம் இல்லாடி எழுப்பிக்கல எங்களோட காணியை விடு. அது இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக வச்ச கோரிக்கை நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தேன். நீங்கள் அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க அளக்காமல் அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காமல் எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்கோம்.